Hi guys, welcome to our channel. Today what we see on how to claim 600 credit points in Google Cloud Skill Boost. Okay. ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். வந்ததுக்கப்புறம் அது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது இந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதுக்கு மேலேயே கோ டு லிங்க்னு இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் பேஜ். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேஜில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த காப்பி பண்ண கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? இது சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த லேப்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ வித் அதை கொடுக்க வேணாம். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. அது அப்படியே இருக்கட்டும். சைன்இன் இப்போ சைன்இன் கொடுங்க. சைன்இன் வித் கூகுள் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் எந்த மெயிலில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதில் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 9 கிரெடிட்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் வரும். 9 கிரெடிட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த லேபு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் இப்போ வந்துட்டு எட் ஆர் ஆஃப் கூகுள் க்ளவுட் ஹேண்ட்ஸ் ஆன் லேப். ஓகேவா? இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேப் கொடுங்க. ஸ்டார்ட் லேப் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஷோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டைம் டு ஸ்டார்டர் ஃபார் டூயிங் லேப்ஸ். ஓகே, ஐ எம் நாட் அ ரோபோட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லேப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூகுள் க்ளவுட் கன்சோலில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்காக்னிட்டிவ் மோட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல மெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். மெயில் வந்துட்டு யூசர் நேம் கொடுக்கணும் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கீழே பாஸ்வேர்டு இருக்கும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? மெயிலை காப்பி பண்ணிட்டா ஃபஸ்ட்டு மெயிலை பேஸ்ட் பண்ணிவிடுங்க அண்ட் தென் வந்துட்டு பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் செகண்டு இது ரெண்டத்தையும் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். வெயிட் அ மினிட், அந்த பேஜை நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஆஃப்டர் தட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து நீங்கள் வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ளே போகும். நெக்ஸ்ட் பேஜ் வரும், வெயிட் பண்ணுங்கள். இந்த பேஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு திரும்ப வந்துட்டு கூகுள் க்ளவுட்குள்ளே வந்துடலாம். அந்த பேஜ்க்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் அண்ட் செகண்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக தேர்ட் டாஸ்க்கு போக போகிறோம். தேர்ட் டாஸ்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெயிட் நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு நேவிகேட்டர் மெனுக்கு போக சொல்லியிருப்பாங்க. நேவிகேட்டர் மெனுவில் இருந்துட்டு ஐஏஎம் அண்ட் அட்மினை வந்துட்டு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை காப்பி பண்ணி டேரெக்டாக அந்த பேஜ்க்குள்ளே போயிட்டு நேவிகேட்டர் மெனுவில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டே வரும். ஓகேவா? வெயிட் ஐ ஷோ யூ. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே அது வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை வந்தோடனே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து ஒரு பேஜ் ஷோ ஆகும். அந்த பேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக இருக்க ஐடியா வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? அந்த இதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணோடனே கிளிக் பண்ணிவிட்டு கிராண்ட் ஆக்சஸை கொடுங்க. கிராண்ட் ஆக்சஸ் கொடுத்தோடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ பிரின்சிபல்ஸையும் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்டு நியூ பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட கமெண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா கமெண்ட்குள்ளே போகும்போது அவங்களே வந்துட்டு ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி ஆட் பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட் பிரின்சிபலை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஒர்க் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு கீழே வந்துட்டு அசைன் ரோல்ஸ் இருக்குது. அசைன் ரோல்ஸ்க்கு வந்துட்டு வியூவர்ஸை கொடுத்துருக்காங்க. வியூவர்ஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபில்டர் ஆக முடியும். அதை ஃபில்டர் பண்ணுது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட்டே வந்துடும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அண்ட் தென் திரும்ப சேம் செகண்ட் பேஜ்க்கு வாங்க. வெயிட் அ மினிட். இப்போ செகண்ட் பேஜ்க்கு வந்துட்டு செக் மை ப்ராக்ரஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? கீழே பாருங்கள் ஷோ ஆகும். ஆக்சுவலாக அது அந்த இதாகிடுச்சு, ஃப்ரேம் வந்து மறைச்சிருச்சு. அண்ட் தென் இப்போ வந்துட்டு செகண்ட் டாஸ்க்கு இங்கேயும் வந்து செக் மை ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் டிக் ஆகிடும். க்ரீன் டிக் ஆனதுக்கப்புறமா அண்ட் தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு டாஸ்க்கு 4க்கு வாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன இது சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேவிகேஷன் மெனு சேம் பேஜ்க்கே போங்க. ஏபிஐ அண்டு சர்வீசஸை இதை காப்பி பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக நேவிகேட்டர்ஸ் மெனுவில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு அந்த ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டே வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் கார்னர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன்.
ஓகே. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்ததுக்கப்புறம் செகண்டாக லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைப்ரரிங்கிற வர ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைப்ரரியோட ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இந்த திரும்ப பேக் வந்துட்டு டயகனல் ஃப்ளோ ஏபிஐ அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி கரெக்டாக அந்த லைப்ரரிஸில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லைப்ரரிஸ் டயகனல் ஃப்ளோ ஏபிஐயை வந்துட்டு நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். இதுதான் டாஸ்க்கு, செகண்ட் டாஸ்க்கு. எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா வெயிட்டை நான் காட்டுறேன் உங்களுக்கு. சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டே வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் ஆப்ஷன் வரும். ஸோ எனேபிள் ஆனதுக்கப்புறமும் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப பேக் வாங்க. பேக் வந்துட்டு சேம் ரூல்ஸ் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டாஸ்க் பண்ணிவிட்டு செக் மை ப்ராக்ரஸ் பண்ணோம் இல்லையா? ஆக்சுவலாக இது வந்துட்டு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ், அதனால தான் ஸ்லோ ஆகுது. ஸோ அதனால் இப்போ இது எனேபிள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேக் வந்துட்டு செக் மை ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். திரும்ப பேக் வந்துட்டு நீங்கள் செக் மை ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ தென் என் லேப் கொடுத்துருங்க. இப்போ ஆக்சுவலாக 9 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. என் லேப் கொடுத்துட்டு சைன் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? கரெக்டாக பண்ணுங்கள். முடிச்சுட்டு சைன் அவுட் பண்ணிங்க அப்படின்னா சைன் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப சைன்இன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆக்சுவலாக கூகுள் நீங்கள் எந்த மெயிலில் பண்ணியிருக்கீங்களோ அதை சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஐடி ஓப்பன் ஆனோடனே இங்கே பாருங்கள் 609 கிரெடிட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இதான் ப்ராசஸ். டூ வெல். ஓகே.